ரத சப்தமி வருஷந்தோறும் தை மாதம் வளர்பிறை அமாவாசைக்கு அப்புறம் வர வளர்பிறை சப்தமி திதி தான் ரத சப்தமின்னு சொல்கிறாங்க. அந்த நாள் ரொம்ப புனிதமானதும் மங்களமானதும் ஆகும். இது சூரியனோட பிறந்த நாளை தான் ரத சப்தமி என்று சொல்கிறோம். அப்புறம் வசந்த காலத்தின் தொடக்கமாகவும் இதை சொல்கிறோம். இந்த நாளில் நம்ம புதுசாக தொழில் தொடங்கிறது, வாகனம் வாங்கிறது, வீடு குடிப்புகுதல், கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அது மாதிரி எல்லா சுப காரியங்களுமே இதை செய்யலாம். புதிய முயற்சி யாராவது எடுக்கிறாங்கனாலும் இந்த நாளை நம்ம தொடங்கலாம். பயணம், அப்புறம் புதுசாக ஆடைகள் வாங்கிறது, அணிகலன் வாங்கிறது, தங்க நகை வாங்கிறது, எல்லாமே இந்த நாளில் செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப நல்ல நாள். இதில் நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த நாளில் அன்றைக்கி ரதசப்தமி அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி 7 எருக்கலையில் தலையில் வச்சுட்டு நம்ம தலை நீராடுவது ரொம்ப ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் குறிக்கும். இது வர ஞாயிற்றுக்கிழமை 25/1/26 அன்று ரத சப்தமி நமக்கு வருது.